2025ல லாங் டிரைவ் போக எந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றவங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. 150 சிசிலேருந்து 450 சிசிக்குள்ள இந்த வண்டிகள் எல்லாமே நல்ல வண்டி தான். இதில் நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். ஆனா நான் லிஸ்ட் அவுட் பண்ணது மைலேஜையும் பிரைஸையும் வச்சு தான் டாப் ஃபர்ஸ்ட் ரேட்டிங்கை கொடுத்துருப்பேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, டாப் 5ல நம்ம இமாலயன் ராயல் என்ஃபீல்டோட த கிங் ஆஃப் லாங் டிரைவ். லடாக்னு எடுத்தாலே இமாலயன் வண்டி இல்லாமல் இருக்காது. லாங் டிரைவ்னு சொன்னாலும் நம்ம ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் இல்லாமல் இருக்காது. ஸோ அது மாதிரி இன்னைக்கு டேட்டில் இருக்கிற முதல் வண்டி தான் இதுடைய டாப் 5 ரேட்டிங்கில் பிடிச்சிருக்கு. இமாலயன் 450. இந்த வண்டி பக்காவாக இருக்கும். லாங்கு, டூரிங்கு, ஆஃப் ரோடு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கண்டிப்பாக வந்து ஒரு 15, 18, 20 மேக்ஸிமம் சொல்றது 25 தான். பட் க்ரூசிங்லாம் அதோடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலில் கொடுத்துருப்பாங்க. நீங்க 120, 130லேயே நீங்க க்ரூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. எனக்கு மணி பிரச்சனையே இல்லைன்னா கண்ணை மூடிட்டு இந்த வண்டி எடுக்கலாம். பக்காவா இருக்கும் உங்களுக்கு. இல்லப்பா எனக்கு ராயல் என்ஃபீல்டு வேணாம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பஜாஜ்ல ரொம்ப ப்ரீமியமான ஒரு வெஹிக்கிள். எல்லாருமே வந்து இப்படிப்பட்ட வெஹிக்கிள் வந்து பஜாஜ் கிட்ட இருந்து வந்திருக்கான் அப்படின்னு எல்லாருமே திரும்பி பார்த்த ஒரு வெஹிக்கிள் தான் நம்ம பஜாஜோட டாமினார் 400. அதுக்கடுத்து வந்து 250. இந்த ரெண்டுமே சூப்பரான ஒரு பைக்கு லாங் டிரைவுக்கு. பிகாஸ் இதை வச்சு நீங்க ஃபாரின் ட்ரிப்பே நீங்க அடிக்கலாம். அந்த அளவு நல்ல கேப்பபிளான ஒரு இன்ஜின் தான் நம்ம பஜாஜ் கிட்ட வந்து இந்த டாமினார் 400 இருக்கட்டும், 250 இருக்கட்டும். இதுல என்ன ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு மைலேஜ் வந்து ஒரு 28 to 30 எனக்கு மைலேஜ் வரணும் அப்படின்னா நீங்க டாமினார் 250 போகலாம். பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இதுவே நீங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கணும், எனக்கு வந்து 170 கிட்டலாம் டாப் எண்டு போகும் டாமினார் 400, குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி மைலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 18, 20, சில நேரத்தில் 15 தரத்துக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மைலேஜ் வேணும், பஜாஜில் ஒரு வண்டி வேணும் லாங் டிரைவுக்கு, அதே நேரத்தில் நம்ம பர்ஃபார்மன்ஸும் வேணும், ஓரளவு ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணாலும் ஓகேவா இருக்கணும் அப்படின்னா டாமினாரோ 250 ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வண்டிக்கான ரிவ்யூ, ப்ரோ அண்ட் கான்ஸ், இதுக்கான என்ன இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்றத கிளியரா நம்ம யூடியூப் சேனல்ல ரிவ்யூவில் அப்லோட் பண்ணியிருப்போம். நிறைய வீடியோக்கான அந்த பைக் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம பார்க்காதவங்க பாருங்க. இமாலயனுக்கு ஆஸ் யூஷுவல் காம்படிட்டா வந்ததா இந்த டாமினார் 400. பட் இதுக்கு முன்னாடி வந்த 4 லெவல் அந்த இமாலயன் வந்துச்சு இல்லையா, அதுக்கு காம்படிஷனாக தான் இதை எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா அது பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி குறையில இருந்து இதை எடுத்துட்டு வந்தாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல. பட் டாமினார் வந்து இன்னமும் ஸ்டில் நல்ல ஒரு வெஹிக்கிள் தான். பட் இமாலயன் பர்ஃபார்மன்ஸில் ஐபிக்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க பர்ஃபார்மன்ஸு. இப்போ வந்து வேற லெவலில் அது பறக்கும். என்னன்னா எனக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு வேணாம் அப்படின்றவங்க கண்டிப்பாக டாமினார் சூஸ் பண்ணலாம். இன்னமும் அது ஸ்டில் நல்ல வெஹிக்கிள் தான். சரி, இது வேணாப்பா வேற ஏதாச்சும் இருக்கா ஃப்ளாட் சீட்லனா, உங்களுக்காக தான் ஹோண்டாவோட CB350. இந்த வெஹிக்கிள் இப்போ இந்த செக்மெண்ட்ல 350cc செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மூத்தஸ்ட் இன்ஜின்னா கண்டிப்பாக ஹோண்டாவோட ஜாப்பனீஸ் இன்ஜின் கொண்ட இந்த CB350, லைனஸ் எல்லாத்துலேயுமே வந்து சேம் இன்ஜின் தான். அந்த செட்டப்பில் கொண்ட இந்த இன்ஜின் இந்த வண்டி லாங் டிரைவுக்கு சூப்பராகவே இருக்கும். மைலேஜுமே உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் நல்லாவே கிடைக்கும். டாமினாரை காட்டிலுமே இதில் மைலேஜ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி க்ரூசிங்கும் 100 போகலாம். நல்லா ஃபேஷனாக ஸ்போர்ட்ஸாக வேணும்னா டாமினார் போங்க. இல்லை கிளாசிக்காக வேணும், நல்லா வந்து ஃபேமிலி யூஸ்க்கும் நல்லா இருக்கணும், லாங் சீட்டாக ஃப்ளாட் சீட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக CB350 நல்ல ஒரு வெஹிக்கிள் தான். ஸ்மூத்தஸ்டான இன்ஜினு, லாங் டிரைவு, மைலேஜ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 35 நல்லா தரும். 30, 35 நீங்கள் ஓட்டர் ஸ்டைலை பொறுத்து வேரி ஆகலாம். இன்னுமே இந்த வெஹிக்கிள் நல்ல ஒரு வெஹிக்கிள் தான். அதுதான் டாப் 4ல் இருக்குது. நம்ம டாப் 3ல் கண்டிப்பாக இந்த வண்டி எதிர்பார்த்துருப்பீங்க. சுசுக்கியோட அட்வென்ச்சர் V-Stroke 250. இந்த வண்டி என்னதான் சேல் ஆகலை, ஓப்பனாக வந்து 30,000, 40,000 இன்னைக்கு டேட்டில் இதை சேல் பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்கவுண்ட்ல, ஆஃபர்ல இருந்தாலும் ஒன் ஆஃப் த லாங் டிரைவுக்கு ஒரு பெஸ்ட் வெஹிக்கிள் அண்ட் பெஸ்ட் இன்ஜின் செட்டப். அதுக்கப்புறம் ஸ்மூத்துன்னு சொல்லலாம். விங் பிளாஸ்ட் எல்லாம் உங்களுக்கு நல்லா அரெஸ்ட் ஆகும் இந்த வண்டியில. மைலேஜுமே எனக்கு 36, 37 கிடைச்சிருக்கு. வெஹிக்கிள் தான். இந்த வண்டியில சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் ஸ்டில் லாங் டிரைவுக்கு இது பக்காவான ஒரு வெஹிக்கிள். இதை ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாமா, என்னடா அட்வென்ச்சரா கொடுத்துருக்காங்க, ஆஃப் ரோட்லாம் பக்காவா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது அப்படி கிடையாது. இது நான் வந்து ஆஃப் ரோடுக்கு சஜஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா சஸ்பென்ஷன்லாம் ரொம்ப ஹார்டாக கொடுத்துருப்பாங்க. பட் லாங் டிரைவுக்கு ஒரு டூரர் வெஹிக்கிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே ஒரு பெஸ்ட் வெஹிக்கிள். 100க்கு போனால் ஸ்மூத்து சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் நல்ல ஒரு ரிலையபிளான வண்டியும் கூட தான் இந்த சுசுக்கியோட V-Stroke. இதுவுமே சில ஃப்ளோஸ் இருந்தாலுமே இன்னைக்கும் ஸ்டில் இந்த வண்டி சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ரீசேல் வேல்யூ இது கொஞ்சம் கம்மி தான்.
இருந்தாலும் லாங்குக்கு போகிறப்போ நீங்கள் ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் இன்ஜின்னு, அதே நேரத்தில் வண்டி பெருசாக இருக்கணும், நான் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பேன், எனக்கு வந்து இது மாதிரி சூட் ஆகணும், பல்கியாக தெரியணும், அதே நேரத்தில் யூனிக்காக இருக்கணும், யாருக்கும் அதிகமாக வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த சுசுக்கியோட V-Strom. மைலேஜும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், டாப் எண்டும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், செகண்டு கம்ஃபர்டபுளும் நல்லா தான் இருக்கும். பட் சிட்டி யூசேஜுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சிட்டி யூசேஜுக்கு நான் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அந்த சஸ்பென்ஷனு. அப்போ அட்வென்ச்சரில் இது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஹோண்டாவோட NX200, இப்போ நான் சொல்கிற எல்லா வெஹிக்கிளுக்குமே உங்களுக்கு டியூவல் சேனல் ABS சப்போர்ட் இருக்கும். ஃபுல்லாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எந்த குறையும் இருக்காது, பக்காவாக இருக்கும். அப்புறம் ஏன்டா KTM டியூக்கெல்லாம் சொல்லாமல் இருக்கிறேன், அதெல்லாம் சொல்லலாமே அட்வென்ச்சரில் அப்படின்னா, டியூக் 250 அட்வென்ச்சருமே நல்ல வெஹிக்கிள் தான். பட் இப்போ வந்து புது இன்ஜின் செட்டப் பண்ணுறனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அதோடைய என்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் வாங்க முடியும். ஏன்னா அது நம்ம லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போகிறப்போ சடனாக ஒரு இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அது ஃபேஸ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ரொனினில் இது மாதிரி தான் இஷ்யூ பண்ணேன். ஒரு புது வண்டி வருதுன்னா வெயிட் பண்ணி அதோட இஷ்யூஸு அதெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. சடனாக வந்து வருது புது வெஹிக்கிள், சடனாக வாங்கலான்றதெல்லாம் டக்குன்னு வாங்காதீங்க. வெயிட் பண்ணி ஃபுல் ரிவ்யூ அதில் உண்மையான இஷ்யூஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்குங்க. இந்த NX200மே நல்ல வெஹிக்கிள் தான், சேம் அதான் ஆர்னட்டோட இன்ஜின். பெட்ரோல் நல்லா வரணும், இதிலலாம் 38-40 கூட நீங்கள் மைலேஜ் தாராளமாக எதிர்பார்க்க முடியும். டாப் எண்டு நீங்கள் க்ரூசிங்லாம் ஒரு 70-80 வரையும் போகலாம், அதுதான் கேப்பபிளான ஒரு இன்ஜின். பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தாலும் மைலேஜ் நல்லா தரக்கூடியது தான் இந்த NX200. கண்டிப்பாக டியூக்குமே உங்களுக்கு இந்த டாப் 3 ரேட்டிங்கில் உங்களுக்கு வரும். நல்ல ஃபியூச்சர்ஸோட தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து புதுசு எல்லாமே. பட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது வந்து ரியல் லைஃப்பில் என்னென்ன வந்து எக்ஸ்பெக்டேஷன் ப்ளஸ் வந்து என்ன இஷ்யூஸ் வருதெல்லாம் நம்ம பார்க்க தான் அதோடைய வந்து வாங்கலாமா வேணாமான்றதை கிளியராக நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுவேன். இந்த 3 வண்டியுமே நம்ம ரேட்டிங்ஸில் டாப் 3 இடத்துல பிடிச்சிருக்கு. அடுத்து டாப் 2ல் இதில் 2 வண்டி உள்ளே வருது. டாப் 2 ரேட்டிங்கில் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து இந்த வண்டி ஃபேமஸான ஒரு வண்டி NS200, பஜாஜோட NS200. இந்த வண்டி எல்லாருக்குமே தெரியாததே கிடையாது. இன்னைக்கு வரையும் ட்ரெண்டில் இருக்கிற வண்டி, நல்லா மோஸ்ட் செல்லிங் வெஹிக்கிள் எல்லாமே இந்த NS200 தான். இதை வச்சு நீங்கள் லாங் டிரைவும் எடுக்க முடியும். மைலேஜுமே உங்களுக்கு 35க்கு மேலே உங்களுக்கு தரும் மைலேஜ். நீங்கள் எக்கோ மோடில் நல்லா நார்மலாக ஓட்டிங்கன்னா ஒரு 36-37 வரைக்குமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு குறையில 24.5 BSயும் டார்க்கெல்லாம் 18.74 Nm டார்க்கும் கொடுத்துருப்பாங்க. பக்காவாக இருக்கும் பவருமே, இதுக்கும் எந்த குறையும் கிடையாது. ரெண்டாவது இதுக்கான ஸ்பேர் அவைலபிலிட்டி லோக்கல் மார்க்கெட்டில் ஆக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து லிஸ்ட்டு பெருசாக போகும். ஏன்னா அந்த அளவு இதுக்கான லவ்வர்ஸ் அதிகமாக இருக்காங்க, இதுக்கான ஆக்சசரிஸ் அதிகமாக இருக்குது. இது ஏதாச்சும் ஒரு இஷ்யூனா சடனாக வந்து நீங்கள் அந்த பொருளை மாற்றிக்க முடியும். அதோடைய குவாலிட்டி வைஸு அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராகவே இருக்கும் இந்த வண்டி. இந்த வண்டியுமே உங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஒரு 80லேருந்து 100க்கு மேலே தாராளமாக க்ரூஸே பண்ண முடியும். நீங்கள் 100லேயே நிறைய பேர் க்ரூஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். அதுக்கு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு இன்ஜின் தான். லிக்விட் கூல்லேருந்து எல்லாம் பக்கா செட்டப்பில் அது கொடுத்துருப்பாங்க இந்த வண்டியில். நம்மளே இந்த வண்டிக்கு வந்து கிளியராக எடுத்து டெஸ்ட் பண்ணி ஃபுல் ரிவ்யூ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். இப்போ போகிற மொத்த வீடியோவிலுமே மோஸ்ட் ஆஃப் த வந்து 90% வெஹிக்கிளை நான் வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருப்பேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் அந்த சேனலுமே உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். அந்த யூடியூப் வீடியோஸுமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் அதை பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வேறு வெஹிக்கிள் இல்லையா அப்படின்னா அடுத்து அதே பஜாஜ்லேருந்து இன்னொரு வெஹிக்கிள் இருக்குது. இதுவும் செகண்ட் ரேட்டிங்கை பிடிக்குது, நம்ம N160. இந்த வண்டியுமே எனக்கு இப்போ ஃபேவரட்டான ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இது ஸ்மூத்தாக எதிர்பார்த்தேன். அதே மாதிரி பஜாஜில் என்னடா இது இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு இன்ஜின்னா நம்ம N160. அதே நேரத்தில் மைலேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு 40+ கிடைக்கும். டாப் எண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு தாராளமாக நல்லாவே போகும். 100+ உங்களுக்கு தாராளமாக போகும் இந்த வண்டி. இந்த வண்டியில் க்ரூசிங்குமே நீங்கள் 80 to 100 பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இது லாங் டிரைவுக்குமே சூட்டபுளான ஒரு வண்டி. மைலேஜுமே நல்ல தரக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த பஜாஜோட N160. எனக்கு மைலேஜ் வேணும், அதே நேரத்தில் எனக்கு க்ரூசிங் ஸ்பீடும் வேணும், அதே நேரத்தில் நம்ம பஜாஜும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. டைரெக்டாக நம்மளுடைய பஜாஜோட N160 தான். இது நல்லா கொடுத்துருக்காங்க. அதோடைய லுக் அண்ட் டிசைனாக இருக்கட்டும், அதோடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதோடைய குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டியில். இதோடைய ஃபுல் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ எது தாண்டா ஃபஸ்ட்டு அப்படின்னா ஆல்ரெடி கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம யமாவோட MT-15ம் நம்ம யமாவோட அதே R15மே லாங் டிரைவுக்கு மைலேஜும் தரும், பர்ஃபார்மன்ஸும் தெரிக்க விடும். ஏன்னா இது VVA
சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. பஜாஜ் லவர்ஸ்லாம் என்னடா ப்ரொமோஷனாக காசு வாங்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம லாங் டிரைவுக்கு தேவையானது ஒரு இன்ஜின் செட்டப் 80லேருந்து 100 போகிறதுக்கு. அதே நேரத்தில் மைலேஜும் 45க்கு மேலே தரும் இந்த வண்டி. 40-45லாம் மைலேஜ் நல்லாவே தரும் இந்த வண்டி. ஸோ அதுக்காக தான் நம்ம செட்டப்பில் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி பாஸ்ட்ல சொன்ன மாதிரியே இது பக்காவாக மைலேஜும் தரும், அதே நேரத்தில் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில். ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள் தான் இந்த யமாவோட MT-15ம் அதே மாதிரி R15மே. ரெண்டுமே லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டிசைன் தான் இந்த ரெண்டு வண்டியும். இதில் நிறையா இஷ்யூஸ் இல்லாமலாம் கிடையாது, எல்லா வண்டியிலுமே இஷ்யூஸ் இருக்குது. நான் இந்த வண்டி சில பேருக்கு சூட் ஆகாது வாங்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அது எல்லாமே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். ரிவ்யூ வீடியோ R15 MT-15 இப்போ நான் சொன்ன எல்லா வண்டியுமே லாங் டிரைவுக்கு நல்லா இருக்கும். பட் இந்த ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொருத்தருக்கும் சூட் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லா வண்டியுமே பர்ஃபெக்டாக எனக்கு சூட் ஆகுமானா ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த வண்டியை பிடிக்கும், அந்த லவ் பிடிக்கும். ரெண்டாவது அதனுடைய ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கு, குவாலிட்டி, அந்த ரேவ் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகலாம். MT-15 இல்லை NSன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ரிவர்சிக்குள்ளே நான் உள்ளே வரல. நான் சொல்கிறது 155cc கொண்ட இந்த இன்ஜின் எல்லாத்துக்குமே ஓவராலாக த கிங் ஆஃப் இன்ஜின்னே சொல்லலாம். சூப்பரான ஒரு வெஹிக்கிள். இதுலலாம் ஃபியூச்சர்ஸே கிடையாது. என்னதான் வந்து ஒரு 150cc தான் அப்படின்னு சொன்னாலும், அவ்வளோ ரேட் அதிகம்னு சொன்னாலும், இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸு வேறு 150cc வேறு எந்த ஒரு வெஹிக்கிளுக்குமே கிடையாது. நீங்களே பிளைண்டாக இந்த ஒரு 150cc வேற ஏதாச்சும் ஒரு 160cc காம்பீட் பண்ணால் வின் ஆகுமா ஆகாதான்றதை கீழே கமெண்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் இந்த வண்டியில் 140 கிட்டலாம் நான் போயிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இது உண்மையாகவே நல்ல வண்டி தான். பட் அந்த சீட்டிங் கம்ஃபர்ட் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றினீங்கன்னா, அப்புறம் இந்த ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த XSR யமாவோட XSRலாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு அந்த வண்டியை வாங்கலாம். எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வண்டி. பக்காவான ஒரு வண்டியை இன்னும் விடாமையே இருக்கீங்க. மேபி அது வந்துச்சுன்னா அந்த FZXன்னு ஒரு வண்டி இருக்குது, ரொம்ப நாளாக அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது வந்து பார்க்கறது கூட கிடையாது, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு வண்டி அது. அந்த வண்டி மேபி அந்த அடி வாங்கலாம்னு சொல்லிட்டு விட மாட்டேங்கிறாங்களான்னு தெரியல. FZXம் நல்ல ஒரு வண்டி வர மாட்டேங்குது நம்ம இந்தியாவுக்கு. நான் சொன்ன இந்த MT-15 R15மே மெயின்டெனன்ஸ் ஓரளவு நார்மலாக தான் இருக்கும். அதே நேரத்தில் மைலேஜும் நம்ம பாக்கெட்டை காலி பண்ணாத மாதிரி இருக்கும். லாங் டிரைவுக்குமே டாப் எண்டிலுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி, சர்வீஸோட அந்த இடம், அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வீஸ் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அதுக்கேற்ற ஸ்பேர் உங்களுக்கு அவைலபிலிட்டி நல்லாவே கிடைக்கும் இதுக்கு. இதுதான் நம்ம ரேட்டிங்கில் முதல் இடம் பிடிச்சிருக்கு. வேறு ஏதாச்சும் வண்டி நான் மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு நான் கிளியராக வீடியோ போடுறேன். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.